அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் இலங்கை குருநாகல் பகுதியிலே ஒரு குழந்தை பெற்றெடுக்கப்பட்டு 2 நாட்களில் ஒரு பச்சிலம் குழந்தை வயல்வெளியிலே வீசப்பட்ட ஒரு சம்பவம் நாமெல்லாம் அறிந்த ஒரு விடயம். சமூக வலைதளங்களில் பரவலாக இன்னைக்கு வரைக்கும் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் இந்த செய்திக்கு பின்னால், அந்த குழந்தை வீசப்பட்ட அந்த செய்திக்கு பின்னால் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு என்று கவர்மெண்ட்டுடைய ஒரு மினிஸ்ட்ரி, இதுல சரோஜா சாவித்ரி பொல்ராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைச்சுடைய அமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. என்ன ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்கன்னா, ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து வயல்வெளியில அவங்க வீசிட்டு போறாங்கன்னா அந்த குழந்தை தவறான முறையில தான் பிறந்திருக்கும். அதனால தான் அந்த புள்ள பிறந்து வந்துச்சுன்னா அதுக்கு வாப்பா யாருன்னு சொல்லணும், வாப்பான பேரை வந்து நாம பதியணும், திருமணமானவர்களா என்று பதியணும். ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாக்க அந்த சர்டிபிகேட்ல ஆரம்பத்திலே நாம என்ன செய்யணும், பாப்பட பேர் என்ன, உமாவும் வாப்பாவும் கல்யாணம் முடிச்சுதான் இருக்கிறாங்களா, இதெல்லாம் வந்து நாம என்ன செய்யணும், பதிவு பண்ணணும். இதுக்கு பயந்து தான் அந்த குழந்தைய, பச்சை குழந்தைய வயல்ல வீசிட்டு போயிட்டாங்க. இதுக்கு பிறகு கவர்மெண்டால ஒரு அறிவுபூர்வமான நாம ஒரு அறிவித்தலை நாம உங்களுக்கு தர்றோம். என்ன அறிவித்தல் சொன்னா, இதுக்கு பிறகு அந்த பிறப்பு சான்றிதழ்ல தந்தையின் பெயர் என்ன என்று நாங்கள் கேட்க மாட்டோம். பெற்றோர் விவாகமானவர்களா திருமணமானவர்களா என்ற கேள்வியை நாங்கள் கேட்க மாட்டோம். இதுக்கு பிறகு நீங்க தாராளமா என்ன செய்யலாம், புள்ளைய பெக்கலாம். பெத்தெடுத்த அந்த கேள்வி வருன்ற பயத்தில் தானே வீசுறீங்க, நீங்க வீசவும் தேவை, தாராளமா நீங்க வளர்க்கலாம் அப்படின்னு அறிவுபூர்வமாக நாங்க ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறோம் அடிப்படையில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு இதுக்கு பிறகு யாரு வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளலாம். எப்படி மேற்கத்திய கலாச்சாரங்கள் வெளிநாடுகள்ல எப்படி மகளுக்கு வாப்பா அவரா தான் இருப்பாரு, மகள மகளுக்கும் அவர் தான் வாப்பாவா இருப்பாரு, வாப்பா மகளுக்கும் வாப்பா, மகள மகளுக்கும் வாப்பா. அந்த அளவுக்கு விபச்சாரம் இன்னைக்கு பெருகிட்டு போகுது. மகள் தந்தையோடு விபச்சாரம் செய்யக்கூடிய நிலைமை, மகன் தாயோடு விபச்சாரம் செய்யக்கூடிய நிலைமை. இத மாதிரி நிலைமை எல்லாம் ஏன் வருதுன்னா, இத மாதிரி சட்டங்களால் தான் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பாடசாலை மாணவிகள் இத மாதிரி கர்ப்பமாகக்கூடிய வீதம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. எனவே பாலியல் கல்வியை இன்னும் நாங்கள் பாடசாலையிலே மேம்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதை உயர்த்தின இப்ப கூட ஒரு அளவு பயம் இருக்குது. எப்படி பயம் இருக்குது, இந்த லவ் பண்ணக்கூடியவர்களுக்கு, காதலிக்கக்கூடிய ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. நாம எவ்வளவு தான் லவ் பண்ணாலும் ஒரு கட்டம் இருக்குது, அந்த கட்டத்தை நம்ம தொற்ற கூடாது, உறவுல நம்ம ஈடுபட்ட கூடாது. எவ்வளவு லவ் பண்ணாலும் என்ன ஒற்றுமையா நாங்கள் பழகினாலும் அந்த விபச்சாரத்திலே நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. ஈடுபட்டு விட்டால் குழந்தை உண்டாகினால் அந்த குழந்தைக்கு யாரு பொறுப்பெடுப்பது என்ற ஒரு அச்சம், ஒரு பயம் இருப்பதின் காரணமாக இன்னைக்கு பாடசாலை மட்டத்திலும் காதலர்கள் மட்டத்திலும் இந்த விபச்சாரம் ஓரளவு குறைந்திருக்கிறது. ஆனா இதை நாம பாலியல் படிப்பை பாடசாலைகளிலே நாங்கள் கற்றுத் தருவோம் என்று சொன்னா, குழந்தை உருவாகாமல் எவ்வாறு உறவு கொள்வது என்பதை படித்துக் கொடுக்க போகிறார். இதை படிச்சு கொடுத்தா விபச்சாரம் அந்த அளவுக்கு பாடசாலை மட்டத்திலே பரவி ஒட்டுமொத்த இந்த நாடே சின்ன பின்னமாக கூடிய ஒரு நிலைமைக்கு போவதற்கான, விபச்சாரத்தை தூண்டும் விதமாக, விபச்சாரத்தை அதிகரிக்கும் விதமான ஒரு அறிவிப்பை விட்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா காலப்போக்கில் இது எப்படி ஆகும்னா, சந்திக்கு சந்தி, ரோட்டுக்கு ரோடு பாதுகாப்பு கவசம் என்ற பேரில் ஆணுரைகள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, இலவசமா ரோட்டுக்கு ரோடு வச்சு, ஏன்னா இதுதானே பாதுகாப்பு. அப்போ அந்த பாதுகாப்புனா அதை போய் வாங்குறதுக்கு வைக்கப்படுவாங்க, இதை ஃப்ரீயாகவே எடுத்துகிட்டு போங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எப்படி மேற்கத்திய நாடுகள் மாதிரி இருக்குதோ அது மாதிரி நம்முடைய நாடும் போகக்கூடிய நிலைமைக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது கண்டிக்கத்தக்க ஒரு அறிவிப்பு என்பதை ஜமாத் சார்பாக நாங்கள் கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.